வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல கதை தொடர் அமைத்தல் அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இதுதான் அதோட கடைசி அசைன்மெண்ட். மோஸ்ட்லி நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் மோஸ்ட்லி ரிவிஷன் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த கதை தொடர் அமைத்தல்ல இன்னைக்கு என்னென்ன மாதிரி கதைகள் இருக்குன்னு பார்ப்போமா? இது ஒரு பூனை எலி அது சம்பந்தமான கதை. சரிங்களா? ஒரு பூனை என்ன பண்ணுது? ஒரு எலி பாட்டிலுக்குள்ள மாட்டிக்கிச்சு, அதை எப்படியாவது எடுத்து சாப்பிட்றணும்னு பாக்குது. ஆனா கடைசியில என்ன ஆச்சு பாருங்க. சரிங்களா? ஒவ்வொரு படத்துக்கும் என்ன சொல்லுதுன்றத அழகா எழுதுங்க. அடுத்தது இந்த பையன் பாருங்க, ரொம்ப டயர்டா இருக்காங்க. சரிங்களா? அப்ப வந்து நம்ம சாப்பிடுற உணவு தான் நமக்கு மருந்து இல்லையா? அதுதான் நமக்கு எனர்ஜியை கொடுக்கும். சரிங்களா? இப்ப என்ன மாதிரி உணவு சாப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுறாங்க? ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஆயிடுறாங்க பாருங்க. இதை அழகா எழுதி அனுப்புங்க. அடுத்தது இதுவும் ஒரு பூனை எலி கதை தான். பூனை குடிக்கிறதுக்காக பால் வச்சிருக்கு. ஆனா கடைசியில அது தூங்கிட்டு இருக்கும் போது எலி என்ன பண்ணுச்சு பாருங்க. சரிங்களா? கடைசியில அந்த பூனைக்கு பாலே இல்லாம போயிடுச்சு. அடுத்த கதை என்னன்னா, இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஆமை கொக்கு. சரிங்களா? அந்த ஆமை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தன்னை கொண்டு போய் விட சொல்லி கேட்கும். இப்ப என்ன ஆகும்? இதை கூட்டிட்டு போய் எப்படி கூட்டிட்டு போறாங்க பாருங்க. ஆனா அந்த ஆமை என்ன எடுத்தா வாயாலேயே கெட்டு போயிடுது. அடுத்தது இது என்ன ஆகுது? இதுவும் ஒரு ஒரு பூனை, ஒரு பறவை குஞ்சு, ஒரு குட்டி பறவை இது. அது என்ன ஆயிடுது? அது கூட்டுல இருந்து கீழே விழுந்துடுது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த பூனை ஒண்ணு அந்த பக்கம் வர்றது, அந்த பறவையை பிடிக்க போகுது. அப்ப ஒரு பையன், நம்ம ஒரு சிறுவன் என்ன பண்றாங்க, இந்த சிறுவனுக்கு ஏதாவது ஒரு பெயர் கொடுங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பூனையை விரட்டிட்டு எப்படி அந்த பறவை குஞ்ச சேவ் பண்றாங்க அப்படின்றதுதான் அந்த கதை. சரி செல்லக்குட்டி, சூப்பரா எழுதி அனுப்புங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ.